நமக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைய கொடுக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு செய்தியிலேயும் வருடந்தோறும் மாதந்தோறும் நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடைக்குது. நமக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைய தெரியும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம், சுதந்திரித்து கொள்வோம். ஆனால் எப்படி வாழணும் தெரியாது. எங்கே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் இருக்குது, அது நமக்கு தெரியாமையே போயிடும். நமக்கு ஆசீர்வாதங்கள் தெரியும், ஜெபிக்க தெரியும், பாட தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பகுதிகள் இருக்கு. நம்ம போன வாரம் செய்தியை எதில் முடித்தோம்? நம்ம எச்சரிக்கை. எந்த வசனம்? யாத்ராமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமா? அது வாசிக்கலாமா? வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு. அவரை கோபப்படுத்தாத. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்திலே இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாகவும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். அல்லேலூயா. ஆமாம், இதில் நம்ம முதல் பார்த்த எச்சரிக்கை குறித்து பார்த்தோம். அது கொஞ்சம் ஆரம்பித்தோம், நம்மளால் என்ன பண்ண முடியல, முடிக்க முடியல. காலையில் செய்தியில் கொஞ்சம் தான் பேச முடிஞ்சது. அது மறுபடியும் காலையில் அது பேச முடியாது. ஆனால் இந்த ஆராதனையில் முடிக்கணும்னு நினைக்கிறேன். டைம் எப்படி ஒத்துழைக்குதோ அதை பொறுத்து. அல்லேலூயா. எச்சரிக்கை எல்லா இடத்துலையும் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்தோன்னா போய் பார்க்கும்போது அங்கே ஒரு எழுதியிருப்பான், டேஞ்சர் அப்படின்னு போட்டிருப்பான், அபாயன்னு போட்டிருப்பான். தமிழ் தெரிஞ்சவன் தொற்றாத செத்துருவேன்னு அர்த்தம். இங்கிலீஷ் தெரிஞ்சவன் தமிழ் தெரியல, இங்கிலீஷ் தான் தெரியும், அதர் லாங்குவேஜ் அதுக்கும் தெரியும், தொட்டா செத்துருவோன்னு தெரியும். ரெண்டுமே தெரியலன்னா எலும்பு கூடு போட்டிருக்கோம், ஒரு மண்டை 2 குறுக்கு எலும்பு போட்டிருப்பான். ஏன்னா தொட்டா இந்த எலும்பு மாதிரி மாறிடுவேன் அப்படின்னு அர்த்தம். அதையும் மீறி தொட்டா அப்படி மாதிரி தான் ஆகிடுவோம். அப்புறம் எனக்கு யாருன்னு சொல்லையே, யாரும் ஒவ்வொரு முறையும் காதில் ஓத முடியாது, எழுதி போடுவாங்க. நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு இது பிரசங்கிக்கப்படுகிறது. நான் எச்சரிக்கை குறித்து நான் பேசுனதில்லை, ஜஸ்ட் ஏதோ கடந்து போயிருப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் பேசுகிறேன் அதை பற்றி. எச்சரிக்கை என்பது நம்முடைய வாழ்வில் மிக அவசியமானது. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. பேண்ட்டு பெல்ட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் சில நேரம் பட்டன் அறுந்து போச்சு, இது அறுந்து போச்சுன்னா பெல்ட் இருந்தால் சேஃப்டி, இல்லைன்னா மானம் போயிடும். அப்படி தானே? அதே போல் தான் எச்சரிக்கையாக இல்லைன்னா வாழ்க்கையில் சில அவமானங்களை சந்திக்க நேரிடும். அல்லேலூயா. ஆகவே எச்சரிக்கை குறித்து நம்ம பார்ப்போம். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 4:10. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். அல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா இங்க சொல்றாரு ஆண்டவராகிய தேவன் மோசேயின் மூலமா பேசுறார். உன் கண் கண்ட காரியங்களை மறவாதபடிக்கு. அப்படி என்ன பார்த்துட்டாங்க இவங்க, அதையே பிள்ளைகிட்ட சொல்லணும், அதையே அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டியது. ஆண்டவராகிய தேவன் மோசே மூலமாக இஸ்ரவேல் மக்களை மிக அழகான அற்புதத்தில் நடத்தினார். அவர் செய்த அற்புதங்கள் எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினாலே. அல்லேலூயா. எப்படிப்பட்ட வல்லமையினாலே? இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. இயற்கையை தாண்டினது எதுவும். செங்கடல் தானா பிளக்கிறது கேள்விப்பட்டிருக்குமா? கேள்விப்பட்டதில்லை. ஆனால் பிளந்துச்சு. வானத்திலிருந்து மண்ணா சாப்பாடு விழுமா? ஆனால் விழுந்துச்சு. இல்லை பாஸ்டர் ஹெலிகாப்டர்லேருந்து போடுறான் அப்படி, அது யோசிக்காதீங்க. என்ன வானத்திலிருந்து மண்ணா விழுமா? காடை வீட்டு வாசலில் குவிஞ்சு கிடக்குமா? இதெல்லாம் நடந்துச்சு. அப்படி தானே? எரிகோ அங்கே விழுந்து முற்றிலும் அழித்து போட்டது. வானத்திலிருந்து கற்கள் விழுந்து
எதிரான சத்துருக்கள் எல்லாம் செத்து போனார்கள். அல்லேலூயா. யோர்தான் பிரிந்து போனது. பலத்த அற்புதங்கள். அதான் இதெல்லாம் பார்த்துட்டு வராங்க. அப்பா அம்மா இறந்துட்டாலும் பிள்ளைங்களாம் பார்த்துட்டு வராங்க. 40 இயர்ஸில் கிட்டத்தட்ட இது எழுதும்போது கிட்டத்தட்ட 39 வருஷம் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க பிரயாணத்தில் அந்த பரிபூரணமான ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போகிற கடைசி மணி நேரங்கள். அல்லேலூயா. அப்போ நினைக்க சொல்றார், என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் வழிநடந்த பகுதிகள் அநேகமாக இருக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போகிற இந்த லாஸ்ட் மினிட்ல இருக்கலாம். அந்த நேரத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதிருங்கள். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்த மேன்மைகளை மறந்து விடாதிருங்கள். ரொம்ப அழகாக சொன்னார் அந்த இடத்துல, உன் கண் கண்ட காரியங்களை நீ மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆமாம், இந்த அற்புதங்களை நீ பார்த்துருக்க, உன் பிள்ளைங்களுக்கு சொல்லு. உன் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொல்லு. ஏன் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்கப்பான்னு கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும். சில பேருக்கு ஏதோ தப்பி தவறி உள்ளே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு சர்ச்சுக்கு வர்றது கஷ்டமாக இருக்கும், வருத்தமாக இருக்கும். அவங்கள யாராவது புஷ் பண்ணி பாஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்கணும், இல்லை ஆளை விட்டு கேட்கணும், புஷ் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு ஆராதனைன்னே சர்ச்சுக்கு போகணுன்ற எண்ணமே இருக்கும். கேட்டால் வேலைக்கு போயிட்டேன், சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டேன், இங்கே போயிட்டேன், கடைக்கு போயிட்டேன், அதுக்கு போயிட்டேன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. நோ, நீங்கள் உங்களை அழைத்த தேவனை, உங்களை ரட்சித்த தேவனை மறந்து விடாதிருங்கள். அல்லேலூயா. அதான் சொல்கிறார், நீ மறக்காத. நீ செய்த உன் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தெல்லாம் நினச்சி பார்த்தா கண்ணிலேருந்து கண்ணீர் தான் வரும். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டு உக்காந்துட்டார். எனக்கு சொல்லும்போதே எனக்குலாம் கலக்கமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அவ்வளோதான் என் வீடு, அவ்வளோதான். அது வாடகை கொடுக்கறதுக்கே சில மாதம் கொடுக்காம இருப்போம், 2 மாதம் கொடுக்காம இருந்திருக்கிறோம், அதெல்லாம் இருந்திருக்குது. ஆனால் இதன் மத்தியிலே கர்த்தரை மறவாதபடிக்கு தேடினால தான் நான் இங்கே நிற்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் வெளியேருந்து கேட்கறதுக்குன்னா இருக்கும், அவருக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடந்து வந்தது எனக்கு தானே தெரியும். அல்லேலூயா. இது உங்கள் பிள்ளைங்கிட்ட ஷேர் பண்ண, என்னுடைய சாட்சி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகும். அதுவும் நான் சொல்லி முடிக்க முடியுமா? நிறைய மறந்துடுவேனான்னு தெரியல. அது உட்காந்து யோசிச்சுன்னா நிறைய, ஏன் நம்முடைய மினிஸ்ட்ரியில் நடக்காத அற்புதங்களே கிடையாது. கன்னிமன் நகர்லேருந்து இங்கே, அதாவது ஏ பிளாக்லேருந்து இங்கே வர்றதுக்குள்ள எண்ணிலடங்கா அற்புதங்கள். ஒரு நாளில் 10 பேர் 12 பேரோட பிசாசு ஓட்டி, ஒரே நாள் எத்தனை பேர் விடுதலை. ஆனால் ஏகப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்தவைகளை மறந்து விடவே கூடாது. அல்லேலூயா. அதனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்ம தேடி வர்றவங்க, நண்பர்கள், உறவுகள்லாம் கூட மறந்துடலாம். சில பேர் நம்முடைய பொசிஷன், பழைய பொசிஷனை பார்த்து வேறு மாதிரி கூட பேசலாம். அது நமக்கு அவசியம் கிடையாது, அதை பற்றி நமக்கு தேவையில்லை. ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை மறவாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்கும்படியா எச்சரிக்கையாயிருங்கள். ஃபர்ஸ்ட் எச்சரிக்கை. ரெண்டாவது என்ன சொல்றார்? வாசிக்கலாம். உபாகமம் 4:19 வாசிக்கலாம். உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் மேற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்தும் மிகவும் எச்சரிக்கையாயிருங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8:11 படிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. ஆமா, ஒன்று தேவன் செய்த அற்புதத்தை மறந்துடக்கூடாது. ரெண்டாவது அவர் போதித்த வார்த்தைகளை மறந்துடக்கூடாது. ஆண்டவர் எழுதி கொடுத்தார்ல நியாயப்பிரமாணம், இல்லை கிட்டத்தட்ட 613 கட்டளைகள், செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது அப்படின்னு எழுதி கொடுத்தார்ல. பேசிக் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாரு. இதையெல்லாம் நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா மறக்கக்கூடாது. அதை செய்வதற்கு, அதன்படி வாழ்வதற்கு முயற்சி பையங்க, மறந்துடாதீங்கன்னு சொல்கிறார். 1 என்ன மறக்காத, 2 நான் சொன்னதை மறக்காத, அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணு. அல்லேலூயா. அப்போ ரெண்டு ஆச்சுங்களா. மூணாவது இப்போ என்ன பார்க்குறோன்னா, வானத்தின் கீழே
உங்க கண்களை ஏறெடுத்து வேற தெய்வங்களை, விக்கிரகங்களை ஆராதிப்பதற்கு நீங்க கரங்களை தூக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதற்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. இந்த ஆத்துமா, இந்த மனது யாருதுன்னா தேவனுடையது. யாருது? ஆமா, இந்த ஆத்துமாவை யாரு கொடுக்கணும்? தேவனுக்கு கொடுக்கணும். இந்த ஆத்துமாவை விக்கிரகத்துக்கு கொடுக்காதீங்க. நீ என்னைக்கு கையெடுத்து நீ நிற்கிறியோ அன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டா ஃபெயிலியர் ஆயிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. போய் நிற்காத. அங்கே போய் வணங்குவதற்கோ அங்கே போய் சாங்கியங்களை செய்வதற்கோ உங்களை விட்டு கொடுத்துடாதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சாங்கியம் படுத்துகிற பாடு மிகப்பெரிய பாடு. இது சொன்னால் கஷ்டப்படுறாங்க. பாஸ்டர் இப்படி பேசிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு. நான் சொல்றது நான் என் பர்சனல் ஓன் தாட் இல்லை, வேதம் கொடுக்கிற சத்தியமான வார்த்தைகள். அதை நீங்கள் பிடிச்சு கொள்வது உங்களுக்கு நலமாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா இந்த ஆத்துமாவை, நரகத்துக்கு போகிற நம்முடைய ஆத்துமாவை மீட்டது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மீட்பை ருசிச்சிட்டிங்கன்னா அங்கே கையெடுக்க தோணாது. உங்களுக்கு அங்கே கையெடுக்க தோணுதுன்னா நீங்கள் இன்னும் மீட்பின் அனுபவத்துக்குள்ள நீங்கள் வரலன்னு அர்த்தம். அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த செத்தவர்களுக்கு படைக்கிறது, வீட்டில் பையனோ பொண்ணோ அப்பாவோ தாத்தாவோ யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா வீட்டில் அந்த வருஷங்களில் படையல் போடுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும். கிறிஸ்தவம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த அப்படிப்பட்ட பழக்க வழக்கத்தில் இருக்காங்க. சார் ராங். அது நல்லதில்லை, அது தவறு. அது நீங்கள் போய் இந்த ஜோசியம் சொல்கிறவன் இந்த எல்லாம் சொன்னீங்கன்னா அவன் சொல்லுவான், நீ என்னைக்கு நீ காக்காவுக்கு சோறு வச்சிட்டியோ, உங்கள் தாத்தா பாட்டின்னு சோறு வச்சியோ அன்றைக்கே உன்னை பிசாசு பிடிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. சொல்லுவான். ஏன்னா அந்த ஸ்பிரிட் உங்களை என்ன பண்ணும்? ஆக்குபை பண்ணும். அந்த ஸ்பிரிட் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறான். கவனிச்சு பாருங்க. தேவனை தொழுது கொள்வதை தவிர வேறொரு விக்கிரகமோ மனிதனோ சொரூபமோ நமக்கு தேவையில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதற்கு எச்சரிக்கையா இருங்கள். சூழ்நிலைகளாக நம்மளை தள்ளும். நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம், வேலை செய்யும் போதெல்லாம் அந்த பிரச்சனை சந்திச்சிருக்கிறேன். எப்படி அப்படியே சோதரம் ஓடிட்டே இருக்கும். எப்படிடா இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறது, எப்படி தப்பிக்கிறது, என்ன சொல்லிட்டு தப்பிக்கிறதுன்னு அதுக்கு ஒரு பெரிய பிளானே ஓடிட்டு இருக்கும். அல்லேலூயா. எப்படியோ எஸ்கேப் ஆகி போயிடுவேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தான் உங்கள் பக்தி வைராக்கியத்தை ப்ரூவ் பண்ணணும். நான் இதெல்லாம் அடிக்கடி உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்கள் விசுவாசத்தை, உங்கள் பக்தி வைராக்கியத்தை, உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். யாரும் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அது உங்களிடத்துக்கு தானாக வரணும். வசனத்தை கேட்க கேட்க உள்ளுக்குள்ள தேவனுடைய வார்த்தையின் ஆளுகை உங்களுக்குள்ள வரணும். உங்கள் ஆத்துமாவுக்குள்ள அவருடைய பிரசன்னம், நம்முடைய வார்த்தை, அவர் மேலே இருக்கிற அன்பு பொங்கி வழிகிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால அதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்தது உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நமக்கு இப்போ இது எப்படின்னா, அடிமைத்தன வீடு. அடிமைத்தன வீடுன்னா எகிப்து அவன் சொந்த நாடு கிடையாது. அங்கே அடிமையா, அதாவது முதல்ல அங்கே போய் சுதந்திரமா போனாங்க. அப்புறம் அடிமையாகி கிட்டத்தட்ட 400 வருஷம், கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 40 வயசுன்னு கணக்கு பண்றாருல, ஏறக்குறைய 10 தலைமுறை, 5 தலைமுறை 10 தலைமுறை கணக்கு. அது அத்தனை தலைமுறையும் அந்த நாட்டில் போய் அடிமையாக கஷ்டத்தோட கண்ணீரோட எழுந்தா செங்கல் அறுக்கணும் இல்ல. இப்படிப்பட்ட குடும்பமா அங்கே படிக்கிறதுக்கோ எந்த பொழுதுபோக்கிற்கோ அவங்க சந்தோஷமா இருப்பதற்கோ நேரம் கிடைப்பதில்லை. அவங்க வாழ்க்கை முழுக்க அடிமைத்தனம் தான். சாதாரண வேலை இல்லை, கடுமையான வேலை. மிகவும் ஒடுக்கினார்கள். அந்த இடத்துல இருக்கும்போது நீங்க அதை அங்கிருந்து உங்களை நான் கூட்டிட்டு வந்தேன், உங்களுக்கு கொண்டு தோ இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் சுதந்திரிக்க போறீங்க. அந்த ஆசீர்வாதமான வீடுக்குள்ளே போக போறீங்க, அந்த தோட்டங்களுக்குள்ளே போக போறீங்க. நீங்க அந்த பழசை மறந்துடாதீங்கன்றார். எந்த பழசை மறந்துடாதீங்க? அந்த அடிமைத்தனத்தை உங்களை நான் கூட்டிட்டு வந்தேன்ல, உங்களை நான் விடுதலையாக்கி கூட்டிட்டு வந்தேன்ல, அதை மறக்காதபடி எச்சரிக்கையாயிரு. சில பேர் கொஞ்சம் அந்த செல்வாக்கு வரும்போது அந்த செல்வ செருக்குன்னுவாங்க. என்ன செருக்கு? அந்த செருக்கு வராம பார்த்துக்கணும். எல்லாம் கொடுப்பார், நாம தான் எச்சரிக்கையா பார்த்துக்கணும். யார? நம்மளை நாம தான் எச்சரிக்கையா பார்த்துக்கணும்.
நமக்கு அந்த செருக்கு வந்துச்சுன்னா நம்மளை ஒருத்தன் செருப்பா கூட மதிக்க மாட்டான். அல்லேலூயா. அந்த செல்வ செருக்குக்கு நாம இடம் கொடுக்க மாட்டோம்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா உங்களை நம்பி எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பார். கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பார். நீங்க கஷ்டப்பட்டு பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் தானா வரும். அதெல்லாம் என்ன பண்ணும்? தானா வரும். நீங்க போயிட்டு ரொம்ப போட்டு பிரயாசப்பட்டு இப்படியும் அப்படியும் உருண்டு பெறல வேண்டிய அவசியம் இல்லை. தேவனே நம்பி கொடுப்பார். அந்த செல்வ செருக்கு மட்டும் நமக்கு வராம பார்த்துக்கணும். அதான் சொல்ற, நீ மறவாது. நீ எப்படி இருந்த, நீ எப்படி நான் இருக்கும்போது நான் உன்னை தூக்கிட்டு வந்தேன், எப்பேற்பட்ட நெருக்கத்தில் எவ்வளோ அடிமைத்தனத்தை நான் உன்னை தூக்கிட்டு வந்தேன் இல்லையா, அதை நீ மறக்காம நீ எச்சரிக்கையா இருக்கணும். மறந்துடாத. அடுத்தவங்களை பார்த்து இலக்காரமா நினைச்சிடாத. யாரையும் நீ அப்படி நினைச்சிடாத. எச்சரிக்கையாயிருன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. ஆமா, சில பேர் கொஞ்சம் வசதியான இல்லாதவங்களை பார்த்து ஒரு மாதிரி அவங்களுக்கு பேச தோணும். ஒரு மாதிரி ஒரு மினுக்குவாங்க, ஒரு குலுக்குவாங்க, அப்புறம் பின்னாடி அப்படின்னுவாங்க. இதெல்லாம் என்ன? அதெல்லாம் வேண்டாம். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறாரே, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் மேன்மை. அல்லேலூயா. ஆமா, அது ரொம்ப நல்லது. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. உபாகமத்தின் புஸ்தகம் 8:17 படிங்க. 8:17. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இரு. அல்லேலூயா. நான் என் சாமர்த்தியத்தினால சம்பாதிச்சேன், இது என்னுடைய ஐஸ்வர்யம், இது நான் தான், என் பலன், என் திறமை, என் டேலண்ட்டு, அதனால தான் நான் இப்படி வந்துட்டேன் அப்படின்னு ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்லாத. அல்லேலூயா. சின்ன கண்ணுக்கு பார்க்க முடியாத ஒரு கொரோனா உலகத்தையே கதவு மூட வச்சிருச்சு. இல்லை, சொந்த அப்பா அம்மாவை கூட நேராக பார்க்க முடியாது, பிள்ளைகளை கூட பார்க்க முடியாது. இல்லை, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மாஸ்கை போட்டு உள்ளே தூக்கிட்டு போயிட்டான். கரெக்ட் தானே? அவங்க சதி பண்ணிட்டாங்க. வெளிநாட்டு சதி, உள்நாட்டு சதி, எவன் சதி பண்ணாலும் கர்த்தர் அனுமதிக்காம ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. கரெக்ட் தானே? எவன் சதி பண்ணாலும் ஒத்த கண்ணில் பார்க்க முடியாத வைரஸை அநேகர் கண்ணில் விரல விட்டு ஆட்டிடுச்சு. அல்லேலூயா. அப்போ நாம இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிறோம்னா அவருடைய கிருபை, அவர் கொடுத்த பலன், அவர் கொடுத்த ஆசீர்வாதம், அவர் கொடுத்த ஐஸ்வர்யம். அவரே தான் இதை செஞ்சார். சொல்லுங்க, அவரே தான் செஞ்சார். அது மட்டும் மாறவே கூடாது. அல்லேலூயா. ஐயோ நாங்கள் வாடகை விட்டுட்டோம் யாருன்னா அப்படிலாம் இல்லை. அவன் ரோட்டில் படுத்திருக்கானே நிறைய பேர். ட்ரெஸ் இல்லையே, சோறு இல்லையே, 3 வேளை சோறு கிடைக்கல. இன்னைக்கும் இருக்காங்க. இன்னைக்கும் 3 வேளை சோறு இல்லை. போட்டு குளிக்க சோப்பு கிடையாது, தெரியுமா? இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. புரியுதா? நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சோப்பு காலியாச்சுன்னா அடுத்த சோப்பு வாங்குறதுக்கு காசு இல்லை. நீங்க அப்படிலாம் இருந்திருக்கீங்களா? நீங்களாம் அப்படிலாம் இருந்தில்ல. நான் இருந்திருக்கேன். எங்க வீட்டில் 3 நாள் 4 நாள் சோப்பு கூட வாங்கிறதுக்கு வழி இருக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு சோப்பு நிறைய வாங்கி வச்சிருக்கேன். எனக்குன்னு தொற்றார் உதைப்பான்னு ஆசிரியர் வச்சிருக்கிறாருல. அல்லேலூயா. நல்லா தானே வச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? சோப்பு வாங்க காசு இருக்காது. ப்ரஷ்ஷு, பேஸ்ட் காலி ஆச்சுன்னா பேஸ்ட் வாங்கிறது காசு இருக்காது. ஒரு வாரம் 10 நாள்னா தான் செங்கலும் அடுப்பு கறியும் தான், வரட்டி சாம்பலும் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி உங்களை விட்டாரா ஆண்டவர்? விட்டாரா? ஒரு தைலம் வாங்கி போட காசு இருக்காது. சாப்பாடு அரிசி வாங்கிறது காசு இருக்காது. அப்படி விட்டுட்டாரா? உடலல்ல. இப்போ இன்றைக்கு நம்ம நல்லா இருக்கிறது, எவ்வளோ பெரிய பெரிய திறமைசாலிலாம் இருக்கான் தெரியுமா? பயங்கர டேலண்ட். 4 தொழில் வச்சிருப்பான் கையில். ஆனால் ஒன்றுத்துலேயுமே அவன் சோபிக்கவே மாட்டான். நல்ல திறமை தானே இருக்கு, ஏன்னா அப்படி இருக்க தெரிலங்க, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது. ஒன்றும் எதுலையுமே வளர்க்காம தான் இருக்கும். அது உன் திறமையை நம்பாத, கர்த்தரை நம்பு. அவர் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். வெளியே இருக்கிறவனுக்கு என்ன வேணா விதி, கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு ஒரே ஒரு விதி, என்னை நம்பு, நான் உன்னை செழிக்க வைப்பேன். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அவ்வளவுதான் லா. என்னை நம்பினா நீ செழிப்ப. நீ உன் பலன், உன் திறமை, உன் டேலண்ட், உன் இன்ஃப்ளூயன்ஸ், அவரு இருக்கிறாரு இவரு இருக்கிறாரு, ஆஸ்திர அவசரத்துக்கு எவனா உதவானா? ஆத்திரத்துக்கு யார் தான் வரணும்? கர்த்தரே வருவார்.
ஹல்லேலூயா. தவிச்ச வாய்க்கு கொஞ்சம் தண்ணி கேட்டார்னா துறவையே திறந்து கொடுப்பாராம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஒரு டம்ளர் தண்ணி கடிச்சா கொஞ்சம் தண்ணி கடிச்சா போதும் நினச்சா நம்ம அழுவுது, குழந்தை அழுவுது. ஆண்டவரே, பையன் அழுகுறான். திடீர்னு பார்த்தா பெரிய துறவை. இன்னி வரலையும் தண்ணி என்ன பண்ணல, இன்னைக்கு ஜம் வாட்டுறா, ஜில் வாட்டுறா. இன்னைக்கும் முஸ்லீம் அதை பிடிச்சி வச்சிருக்கான், இன்னும் பிடிச்சிட்டு கிடக்குறான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவருங்க நம்ம ஆண்டவர். நமக்கு எங்க விடணும் எங்க பிடிக்கணும்னு தெரியல. அதனால நீங்கள் உங்களுக்கு உங்க சம்பாத்தியத்தை, உங்கள் உயர்வுகளை நான் உண்டாக்கினது சொல்லாதீங்க. நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜா, பாபிலோன் அரசன் விழுந்ததின் காரணமே நான் கட்டிய மகா பாபிலோன் அப்படின்னு சொன்னான். அவன் புல்லு மேய விட்டாரான். அவனை என்ன சொல்லிட்டாரா? புல்லு மேய விட்டு காலங்கள் கடந்து 7 காலங்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் மீண்டும் அவனை விடலை. நான் தான் தேவன், நான் தான் ஆளுகையை தருகிறவர்னு சொல்லி அவன் மண்டையில ஏறுற வரலையும், உச்சி மண்டையில ஏறுற வரையிலையும் அவன் மேல 7 காலங்களை கடந்து போக பண்ணி அவன் மகிமையெல்லாம் போயிடுச்சு. மீண்டும் இழந்த மகிமை, இழந்த கிருபை, இழந்த சௌந்தரியத்தெல்லாம் கொடுத்து மீண்டும் அரசனாக உட்கார வைத்தார். அப்ப சொன்ன அவன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. என்னது? என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது அப்படின்னு சொல்லி, இவரை போல ஒரு தேவன் அல்லன்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டு எழுதுறான், பெரிய மடல் எழுதுறான். அவன் அரசனாய் உட்கார்ந்து அரசாளுகிறான். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த அந்த உயர்வுகள் எல்லாம் நான் என் திறமெல்லாம் சொல்ல வேண்டாம். படிங்க அடுத்த வசனத்தை. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு பலனை கொடுக்கிறவர் உனக்கு கொடு. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்த. ஒவ்வொருவருக்கும் ஒரு பலன். என் கை கால்லாம் சரியில்லை, எனக்கு உழைக்க முடியல, உனக்கு ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. வேறு ஏதோ ஒரு விதத்துல உனக்கு திறமையை கொடுப்பார். சில பேர் உன் முகத்தை பார்த்தாவே ஒத்துக்குவான், அது மாதிரி செய்வார். இதெல்லாம் யார் செய்யறதுன்னா கர்த்தர் தான். சில மூஞ்சி பார்த்தா கொடுக்குறது கூட கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆனா அந்த கிரேஸ், அந்த கிருபை இருக்கு தெரியுமா, அதை ஆண்டவரே உருவாக்குறார், ஆண்டவரே அதை ஏற்படுத்துறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் போய் ஒன்று ட்ரை பண்ணியிருப்பான், ஆனால் நீங்கள் போய் சும்மா போய் ட்ரை பண்ணால் அது கிடச்சிரும். ஏன்னா அதை தான் உன் மேலே வச்சிருக்கிறார். நீ பெருசாக ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த சொல்லுவான் பாருங்க, காக்கா போய் பனம்பழம் விழுந்த கதைன்ற மாதிரி திடீர்னு பார்த்தா நீ போய் நின்னா அது நடந்துடும். அவர் பார்த்தா நீ பெரிய ஆள் ஆயிடுவேன். ஹல்லேலூயா. உன்னை வச்சு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உனக்கு ஒன்றுமே தெரிய வேணாம். என்னது? ஒன்றுமே தெரிய வேணாம். தேவனுடைய கிருபை, அந்த அருள் உன் மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்க, நீ போய் ஒரு இடத்துல சும்மா ஒரு வாட்ச்மேனாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோ. அங்கே போனால் ஏதோ அன்னைக்கு காலைல போகும்போது ஒரு விஷயம் சஞ்சலமாக போயிருப்பான். யதார்த்தமாக சொல்கிறேன், சஞ்சலமாக போயிருப்பான். உன்னை பார்த்துட்டு போகும்போது ஐயா அப்படின்னு ஏதோ ஒன்று பேசியிருப்போம் நம்ம. நீங்கள் பேசினீங்கன்னு வச்சுங்களேன், அது போய் சக்ஸஸ் ஆகிடும். அவன் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடி உன்னை எல்லாத்துக்கும் ஒன்று அதிகாரியாக மாற்றிடுவான். இதுதான் தேவனுடைய கிருபை. அங்கே உன் திறமெல்லாம் அங்கே வேலை செய்யாது, தேவ கிருபை வேலை செய்யும். உன் அறிவு, உன் திறமை, உன் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யாத வேலையை தேவனுடைய கிருபை செய்ய வைக்கும். ஹல்லேலூயா. நமக்கு என்ன நினைக்கிறோன்னா, அப்படி பெரிய பில்டப்லாம் ஒன்றும் குறையில்லை. ஹல்லேலூயா. ஆமாம், அந்த பில்டப்லாம் விட்டுட்டு கர்த்தரே என் கூட இருந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்குறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கர்த்தர் கைவிடாமல் இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு வாங்க. 12:9. தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. லேவியனை கைவிடாம எச்சரிக்கையா இரு. இது யாருன்னா, லேவியன் சொன்னா தேவனுடைய ஊழியக்காரன், ஆசாரியன் சொன்னாலும் தேவனுடைய ஊழியக்காரன். லேவியன் அப்படின் போது லேவி வம்சத்தில், அதாவது ஆசாரி, அந்த கர்த்தருடைய பணியை செய்கிற வம்சம் தான் லேவி வம்சம். அந்த வம்சத்திலிருந்து வருகிறவன் லேவியன். வேறு கோத்திரத்திலிருந்து, இஸ்ரவேல் 12 கோத்திரம், வேறு கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் அந்த பணிக்கு கூப்பிட்டாருன்னா அவன் ஆசாரியன். சரியா? இப்போ லேவியனும் ஆசாரியன் 2 பேரும் சேர்த்து எடுத்துக்குவோம். அப்போ தேவனுடைய பணியாளனை கைவிடக்கூடாதான். ஊழியக்காரன் கஷ்டத்தில் இருக்கும்போது ஹெல்ப் பண்ணணும், சரீர பிரகாரமாக ஹெல்ப் பண்ணணும், பணப்பிரகாரமாக ஹெல்ப் பண்ணணும், ஊழியத்தின் காரியங்களை கூட இருந்து உழைக்கணும், ஊழியக்காரன் கஷ்டத்தோட தோல் கொடுத்து நிற்கணும். அது ரொம்ப அவசியம். கைவிடாது இருப்பா. ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இஸ்ரவேல் மக்கள் வந்து 12 கோத்திரம் இல்லையா, 12 கோத்திரம், 12 வம்சங்கள். 12 வம்சங்கள்ல 11 வம்சத்திற்கு எல்லா சுதந்திரத்தையும் கர்த்தர் கொடுக்குறார். எல்லா சுதந்திரத்தையும் கர்த்தர் கொடுக்குறார். வீடு வாசல் பெரிய பெரிய தோட்டங்களை கொடுக்குறார். ஆனால் லேவியனுக்கு மட்டும் கிடையாது. நம்ம ஊர் நடுவில் அக்ரகாரன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி லேவியனுக்கு மட்டும் ஒரு பட்டணம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் எங்கே தான் இருக்கணும், ஆலயத்துலேருந்து வர பழப்பு வச்சு என்ன பண்ணிக்கணும், சாப்பிட்டுக்கணும். அப்போது அவர் சொல்கிறாரு, 11 கோத்திரமும் சேர்ந்து ஒரு ஆளை நீ பார்த்துக்கணும். எத்தனை பேர் சேர்ந்துட்டு? கேட்கல, சொல்ல வரலையா? 11 வம்சமும் சேர்ந்து ஒரு வம்சத்தை பார்த்துக்கணும். அப்படின்னா சபைக்கு வருகிற பிள்ளைகள் போதனுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும். சபையில் இருக்கிறாங்க, 2 முறை மொழி எழுதினவங்க, 3 முறை மொழி எழுதினவங்க சபையில் இருக்காங்க, தெரியுமா? மகளுடைய கல்யாணத்துக்கு 2 முறை எழுதணும். ஏன்னா கேட்டால் சொல்கிறாங்க, இல்லைப்பா நிறைய செய்யணும் ஆசை, இவ்வளோ தான் கொடுக்க முடியுது எங்களால். இது மாதிரி கேள்விப்பட்டீங்களா மோக? இங்கே கேள்விப்பட்டிருக்கியா? அதான் தேவன் செய்கிற கிரியை, அதுதான் நேசம். நீங்கள் போதகனையும் போதகன் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை நல்லா பார்த்துக்குவார். உங்களுக்கு கொடுத்த போதகனை நீங்கள் கலங்கடிச்சு வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தினீங்கன்னா அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். நீங்கள் தேவனை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிற மாதிரி ஊழியக்காரனை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கினீங்கன்னா நீங்கள் யாரை நல்லா பார்த்துக்கின்னு அர்த்தம் புரியலையா? இந்த சிறியனுக்கு தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் நீ கொடுத்தால் அதனுடைய பலனை நீ கட்டாயமா நீ அடைந்து தீர்வாய். ஒரு சொம்பு தண்ணி, தீர்க்கதரிசி என் ஊழியக்காரன் ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தாவே நீ பலனை பெறுவன்னு சொல்றார். ஆனா இன்னைக்கு திருச்சபைகளில், நம்ம சபையில் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல, திருச்சபைகளில் பாஸ்டர் கணக்கு போட்டுக்கின்னு எவ்வளோ இன்கம் வரும், அவர் பெரிய ஆளாயிட்டார், நம்மளும் பாஸ்டர் இல்லாமா, நம்மளும் வெயிட்டாக வரும் பொழுது வந்து பார், எங்கே வந்து பார், ஊழியத்துக்கு வந்து பார், மெதியும் நசுங்களும் என்னன்னு தெரியும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஊழியனை எவ்வளவு நீங்கள் ஹானர் பண்ணுறீங்களோ, ஒரு போதகனை, நீங்கள் மற்ற ஊர் சுற்றுற போதகனை பற்றி நான் பேச வரல, கடவுளுக்கு பயந்த போதகனை நீங்கள் எவ்வளோ ஹானர் பண்ணுறீங்களோ அந்த ஹானருக்கு மேலே கர்த்தர் உங்களை ஹானர் பண்ணுவார். உங்கள் தலைமுறை கைவிடப்படாமல் இருக்கும். அல்லேலூயா. யோசுவா மோசே அப்படி ஹானர் பண்ணான், மோசே பயங்கரமாக ஹானர் பண்ணான். செருப்பை கழட்டுவானா, போய் செருப்பு கழட்டி காலெல்லாம் தொடச்சி விட்டு வருவான். ஆலய சர்ச்சையே சுற்றி சுற்றி வருவான். சாப்பிட தண்ணி துணி எல்லாமே யார் தான்? யோசுவா தான். அங்கே அதை பற்றி பின்னணி சரித்திரம் சொல்லுது, எல்லாம் இஸ்ரேல் மக்கள்லாம் போராடா எடுபடி அப்படி கேவலமாக பேசுவாங்களாம், அவனை ரொம்ப சீப்பாக பேசுவாங்களாம் அவனை. ஆனால் காலம் வந்தது, கர்த்தர் ஒரு நாள் சொன்னாராம், மோசே நீ உன் கணத்தில் அவனுக்கு கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னாரான். அவனும் ஒன்றும் பண்ணல, அவனை அடுத்த பொசிஷனில் ரெடி பண்ணுறார். அப்படியே போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் சொல்கிறார், மோசே உன் ஸ்தானத்தில் அவனை வைப்பா அவனை. அல்லேலூயா. மோசேயின் பிள்ளைகளுக்கு அந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்கல. ஆனால் அங்கே 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 எப்படி ஒரு எடுபடி மாதிரி இருந்தான் தெரியுமா, அவனுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்து அங்கே யாரெல்லாம் வந்து அந்த யோசுவாவை பார்த்து கேவலமாக எடுபடி இப்படிலாம் சீப்பாக பேசினாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் இவன் தான் பங்கு போட்டு கொடுக்குறான். இந்த பக்கம் நீ எடுத்துக்கோ, இதை நீ எடுத்துக்கோ, அதை நீ எடுத்துக்கோன்னு பங்கு போட்டு கொடுக்குறான். ஆண்டவர் என்ன மாதிரி ஹானரை வச்சார் பார், என்ன மாதிரி ஹானர். இவனை தானடா சொன்னீங்க, இப்போ போய் நிற்பான், ஆனால் எனக்கு நல்ல பங்கா கொடுனா, இந்த பக்கம் பார்த்து கொடுனா, அந்த பக்கம் சொல்லியிருப்பானா, சொல்லிருக்க மாட்டானா, சொல்லிருக்க மாட்டானா, யோசுவா எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தானே, நம்மளாம் ஒன்றா தானே விளையாடணும், எனக்கு ஒரு இடம் நல்ல இடமா பார்த்து கொடு, சொல்லிருக்க மாட்டானா. கர்த்தர் அப்படி வச்சார். ஏன்னா லேவியனை நீ கைவிடாம பாதுகாக்கும் போது, லேவியனோடு கூட நிற்கும் போது அந்த ஹானர் மோசேக்கு கூட கிடைக்கல. யோசுவாவை உள்ள கானான் தேசத்தில் கொண்டு போய் அங்க ஒரு ராஜா மாதிரி கர்த்தர் வச்சிருந்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சத்தியம் விளங்கல. எல்லாமே ஊழியனை வந்து ஏதோ உதாசீனமா, ஏதோ வேலையை எடுத்து போய் வேலையே இல்லை பொழப்புக்காக இந்த வேலைக்கு வந்த மாதிரியும், இதோ ஓசிலேயே உடம்பை வளர்க்கணும், ஓசிலேயே வாழணும், ஓசிலேயே மரியாதை வாழத்துக்கு நான் வந்த மாதிரியும் அப்படிலாம் வரவே இல்லை. நான் மோகன் அப்படிப்பட்டவனா, நான் சோம்பேறியாடா நான், மோகனை கேளுங்க சொல்லுவான். எப்படி உழைப்பேன்னு கேளுங்க. இன்றைக்கி நான் ரெஸ்ட் எடுக்குது, என் பிள்ளைங்க வீட்டில் பார்க்கலாம் உக்கான இருக்காரு, என்ன மாதிரி உழைப்பேன் நான், மாடு மாதிரி உழைப்பேன், இரவும் பகலும். இல்லை உண்மையா இல்லையா? பொய்யெல்லாம் சொல்ல, எதுல கேளு, இரவும் பகலும் உழைப்பேன். அதே மாதிரி ஊழியத்துக்கு ஓடுவேன், எல்லாத்துக்கும் சரி. தேவனுடைய பிள்ளையே,
லேவியனை நீ கைவிடாம ஊழியக்காரனோடு நீ நின்னா மேன்மையே தனிதான், வாழ்க்கையே தனிதான். நீ பார்க்காத உயரங்கள் அது இருக்கவே இருக்காது. நீ எல்லா உயரத்துக்கும் நீ மேலே போவ. அல்லேலூயா. இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. 12:23 படிங்களா? அப்படியே 23. இரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு இரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடி எச்சரிக்கையாயிரு. இரத்தமே உயிர். ஆமா, இரத்தமே உயிர். மாம்சத்தோட உயிரையும் புசிக்க வேண்டாம். ஆமா, இரத்தமே உயிர். நீங்க இந்த ஆட்டு ரத்தெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க, சில பேர் பொரிச்சு சாப்பிடுவாங்க. சாப்பிட்றோம், சாப்பிடு, கர்த்தருக்கு பயப்படும், விட்டுரு. அல்லேலூயா. நான் சாப்பிட்ற ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் அதை சாப்பிட்றதே என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன். நான் விரும்பி சாப்பிடுவேன். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் டோட்டலாக விட்டுட்டேன். புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, நீங்கள் வாய்க்குள்ளே போகிறது உங்களை தீட்டுப்படுத்தாது, ஆசன வழியாய் கழிந்து போடுன்னு சொல்லுது. ஆனால் ஆமாம், உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொல்லாத தூஷணங்கள், வம்பும் இதுதான் என்ன பண்ண உங்களை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லுது. நல்லா கவனிங்க. நீங்கள் அதை குறித்து நீங்கள் கவனமாக இருங்க. எனக்கு அதை பற்றி நான் கவனமாக இருக்கிறேன். நீங்கள் ரொம்ப அதிகமாக சத்தியம் தெரியுது இல்லை நியூ டைப்லன்னா அது நீங்கள் பார்த்துக்குங்க. அது அல்லேலூயா. மேலை நாடுகள்லாம் போனோன்னா மலேசியா தேசங்களில், சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக போருக்கு தான் இருக்கும், வண்டி இறைச்சி தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஹாங்காங் போனீங்கன்னா நாய்க்கறி தான் ஸ்பெஷல். பெஸ்ட் மீட் என்னது, ஸ்பெஷல் மீட் எதுன்னு கேட்டால் டாக் மீட்டு தான். அதுக்காக வளர்க்குறான் நாய். ஜப்பான் போனால் பாம்பு கிடைக்கும், சைனா போனால் பாம்பு கிடைக்கும். வேணா சொல்லுங்கள், பிளேட் ஆர்டர் பண்ணலாம். இல்லையா? அப்போ அதனால் உணவுகளை நீங்கள் தான் என்ன பண்ணணும், கரெக்டாக பார்த்துக்குங்க. உணவு எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய கண்டதை தின்னுட்டு உடம்புக்கு எடுத்துகிட்டு உக்காந்துக்காதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமா இருக்கும். ஆமா, இப்படின்னா லேண்ட் அடகு போடுவாங்க. இப்போ அப்பயும் அடகு வைப்பாங்க. அடகு வச்சா அவங்களால கொடுக்க முடியல, அவங்களால வட்டி கட்ட முடியல, கொடுக்க முடியல அப்படின்னா 49 வருஷம் கழிச்சு திரும்ப அந்த லேண்டை கொடுத்துடணும். எப்படின்னா எந்த வட்டி வாங்கக்கூடாது, அந்த தொகையை வாங்கக்கூடாது, திரும்ப அவன் சகோதரனுக்கு அதை கொடுத்துடணும். அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கர்த்தர் கோவப்படுவாராம். அந்த வருஷத்துக்கு யூபிலி வருஷம்னு பேர். என்ன வருஷம்? யூபிலி வருஷம். அந்த 50ஆம் வருஷம் கொடுத்துடணும். கொடுக்காம நான் கொடுத்தனேன், எங்கள் அப்பா கொடுத்துருந்தாரு, வட்டி கொடு, அதை கொடுன்னு சண்டை போடக்கூடாது. ஏன்னா அவன் தேவ சமூகத்தில் போய் அழுவானா, கதறுவானா, அது உனக்கு பாவமாக இருக்கும், அது உனக்கு சாபமாக மாறிடும். அந்த தலைமுறை அடகு வச்சிருச்சு, ஆனால் அடுத்த தலைமுறையும் ஆண்டவர் அடகு வைக்க விட மாட்டார். அந்த தலைமுறை அடிமையாக இருந்துச்சு, அடுத்த தலைமுறை அடிமையாக இருக்க தேவன் விரும்பவில்லை. அல்லேலூயா. அதனால நீ திரும்ப கொடுத்துருன்னு எச்சரிக்கை பண்றார். அல்லேலூயா. ஏன் இவங்க பாபிலோன் தேசத்துக்கு வந்தாங்க தெரியுமா, பிடிச்சிட்டு போனாங்க தெரியுமா? இதெல்லாம் கேட்கல, அதனால தான் தூக்கிட்டு போய் உள்ள வச்சு 70 வருஷம் நிமித்து எடுத்துட்டார். அடுத்தவங்க நம்ம பணத்துக்கு முன்னாடி கை கால் முளைச்சிக்கோ, ஆனால் அடுத்தவங்க பணத்துக்கு என்ன பண்ணாது? நீ யாரையும் மன்னிக்க மாட்ட, ஆனால் உன்னை மட்டும் என்ன பண்ணிடணுமா? அது எப்படி? அது நீ யாருக்கும் கொடுக்க மாட்டேன், ஆனால் உனக்கு மட்டும் எல்லாரும் கொடுக்கணுமா? அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. அல்லேலூயா. ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, உன் சகோதரனுக்கு என்ன பண்ணணும், மன்னித்து அந்த டாக்குமெண்ட்டை மறுபடியும் திரும்ப கொடுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. கரெக்டான இதெல்லாம் ரொம்ப தெளிவாக நாம் சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம ஒருவேளை நம்முடைய காலங்கள் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, யோசிக்காதீங்க, கொடுங்க, கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. யாரையும் நீங்கள் நம்ம மனசாட்சி, நம்முடைய தேவன் சொல்லுகிறார், நமக்கு ஆத்துமாவிற்கு சில பிரமாணங்களை கொடுத்துருக்கிறார், அதை பொறுத்து நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வாசிக்கலாம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19:7. 2 நாளாகமம் 19:7. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சிணியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான். அல்லேலூயா.
நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உங்கள் காரியங்களை நடத்துங்க. உங்கள் வீட்டு வேலையோ உங்கள் தொழிலோ எதுனாலும் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்றார். நம்ம யாருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லைங்க. எந்த மனுஷனுக்கும் யாருக்கும் பயப்பட வேணாம். உங்கள் தேவனாகி கர்த்தருக்கு பயந்து உங்கள் வேலையில் உண்மையாக இருங்க, அதில் யோக்கியமாக இருங்க. உங்கள் தொழிலில் உண்மையாக இருங்க, அதில் யோக்கியமாக இருங்க. நம்ம எப்படி ஆகிலும், அதாவது சொல்லுவாங்க பாருங்க, நோவாமல் வேலை செஞ்சு என்னது நிறைய பணம் சம்பாதிக்கணுமா, சீக்கிரம் லேட்டாக போனோம் சீக்கிரம் வந்துடணும், வேலை இருக்கக்கூடாது சம்பளம் நிறைய வேணும். இது என்னங்க இது? ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு இது இருக்குல்ல, அந்தந்த வேலையை நீங்கள் செய்யுங்க, வஞ்சனை இல்லாமல் பண்ணுங்க, மனசாட்சியோட கர்த்தருக்கு பயந்து. நீங்கள் நல்லா, அதாவது உங்கள் ஓனர் நல்லா இருந்தால் தானே நீங்கள் நல்லா இருக்க முடியும். ஆமாவா இல்லையா? ஐயோ அவன் மட்டும்தான் நல்லா இருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் செஞ்சுட்டு இருங்க, ஏற்ற காலம் வரும், உங்களை ஒரு நல்ல நிலைமையில கர்த்தர் வைப்பார். உங்களை ஒரு நல்ல நிலைமையில எப்படியாவது ஆட்டையை போட்டலாமா, மாட்டிக்கினா அப்படின்ட்டு ஆட்டையை போட்டலாமா நினைக்காத. எப்படியாவது பிச்சு பிடிங்கி எடுத்துடலாமா அப்படின்னு நினைக்காத. தேவனுக்கு பயப்படு. அல்லேலூயா. அந்த ஆரம்ப காலங்களில் இந்த செராமிக் டைல்ஸ் பற்றி எனக்கு தெரியாது. அப்போல்லாம் அதெல்லாம் ஒரு ஹைஜீனிக் பிஸ்னஸ் அன்றைக்கி. அப்போது இன்றைக்கி இருக்கிற மாதிரி டிசைன்ஸ்லாம் கிடையாது, கேட்லாக்ஸ்லாம் கிடையாது. அதெல்லாம் பெரிய விஷயம். அன்றைக்கி பாருங்கள், விசிட்டிங் கார்டு எடுத்துன்னு பில்டிங்காக ஏறி இறங்கணும். போய் ஆர்டர் எடுத்துனுவா. நான் இப்போ 5 ரூபா தருவார் ஒரு நாளைக்கு, சைக்கிள் கொடுத்துட்டு. 5 ரூபா தான் அன்றைக்கி வந்து பிரியாணி சாப்பிடலாம். 5 ரூபா சைக்கிள் எடுத்துன்னு வீடாக பில்டிங்காக கட்டுற வீடெலாம் பார்த்து ஏறி இறங்கணும். ஒரு மண்ணும் தெரியாது எனக்கு. ஆண்டவரே தோத்துறோம். என்னைக்கு கிளம்புறோம் அன்றைக்கி காலைல சாப்பிட மாட்டேன், தோத்துறம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அவனவோ தெரில, நம்மளை பார்த்து என்ன பண்ணுவான், என் பேரை கார்டில் பின்னாடி எழுதி கொடுத்துட்டு வந்துடுவேன். அவன் பார்த்தா என் ஃபோன் பண்ணி, மார்ட்டின் ஒருத்தர் வந்தாருங்க அப்படின்னு. மார்ட்டினா அப்படி ஓனர்? ஆமாங்க, இங்கே தான் இருக்கிறாரு அவர் அப்படின்னு கூடுவார். பேசுகிற உடனே வரவாங்க பார்ப்பாங்க. என் கூட இன்னொருத்தன் திருப்பதின்னு ஒருத்தன் தான். அவன் என்ன பண்ணுவான், 2 திருப்பிட்டு வீட்டில் போய் படுத்துக்குவான் பொழுது. எனக்கு அவனுக்கு தெரியாது. அவன் பட்டு போய் வீட்டில் படுத்துக்குவான் பொழுது. அவன் போன என்ன, டேய் இங்கே வாங்கடா 2 பேரும். இவன் போயிட்டு வரான், ஆர்டர்லாம் வருது. நீ போனா ஒன்றும் வர மாட்டேன். இல்லை சார் அங்கே பேசுறேன் இங்கே பேசிருக்கேன். ஏய் நீ சும்மா எங்கே சுற்றி திரியிற. போயிட்டு மனசார நான் உண்மையாக தான் அதில் போவேன். எங்கேயும் போய் ஏமாத்தலாம் தெரியாது எனக்கு. போயிட்டு அப்படியே சைக்கிளில் காலையில் எடுத்தேன்னா அந்த கோயம்பேடில் அப்படியே இந்த சினிமா நகர் போய் போரூர் போய் அப்படியே போய் சுற்றிக்கிட்டு அப்படியே குன்றத்தூர் வழியாக, அப்போல்லாம் ரோடெல்லாம் கிடையாது, போய் சுற்றிக்கிட்டு சாயங்காலம் அப்படியே திரும்பி மறுபடியும் எங்கே வரணும், வடப்பயன்லாம் சுற்றிட்டு இந்த பக்கம் வரணும். இங்கெல்லாம் வந்திருக்கேன் நான் சைக்கிள். எந்த இடம்னா ஆவடி வரலையும் வந்திருக்கேன். அப்போ பஸ்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெறும் செம்மண் ரோடு தான். ஒன்று காடு மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் பில்டிங் இருக்குதான்னு பார்க்கணும். அப்புறம் பூந்தமல்லி ரோடு போனோம், போய் பார்த்துக்கிட்டே போனோம். அல்லேலூயா. அந்த உண்மையெல்லாம் பார்த்தார். இவன் இதுக்கே இவ்வளோ லோலோன்னு உண்மையாக சுற்றுறானே, எனக்காக இவன் சுத்த மாட்டானா அப்படிதான் கூப்பிட்டார். அல்லேலூயா. உங்கள் உண்மை தான். நீங்கள் மனசார கர்த்தருக்கு பயந்து வேலை செய்யுங்க, யாருக்கும் பயப்பட வேணாம். யார் என்ன பண்ணுவா, என்ன பண்ணிட முடியும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து உங்கள் வேலைகளை நீங்கள், உங்கள் தொழிலில் நீங்கள் உண்மையாக இருங்க. அவர் சொல்கிற அங்கே அநியாயம், அவர்கிட்ட அநியாயம் இல்லை, முகதாட்சணே கிடையாது. இவன் நேற்று வந்து இவர் தசமாங்க வச்சுட்டு போனார், நேற்று எனக்கு பொருத்தனை பண்ணிட்டு போனா, அதனால நான் அவனுக்கு சரி விடுப்பாடா இது பண்ணிட்டு போடான்னு ஆண்டு விட மாட்டாரா? அதெல்லாம் கிடையாதான். பரிதானம்லாம் கிடையாதான். பரிதானம்னா லஞ்சம்லாம் கொடுக்க முடியாதான். நான் கடா வெட்டுறேன், சுருட்டு வைக்கிறேன், கோட்டர் வைக்கிறேன்னா முடியாதான். அப்படிலாம் இவரை ஏமாற்ற முடியாதா? 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன் அப்படிலாம் ஏமாற்ற முடியாதா? நம்முடைய தேவன் நீதியின் தேவனாயிருக்கிறார். நீ உண்மையாயிரு, பரிசுத்தமாயிரு, தேவனுக்கு பயந்துரு. அவர் உன்னை உயர்த்துற மாதிரி வேற எவனும் உயர்த்த முடியாது. அல்லேலூயா. நீ அனாதை மாதிரி இருந்தா கூட சரி, உன்னை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எனக்கு யாருமே இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் தானே யோசிப்பது. யாருமே கிடையாது. அப்பன் கிடையாது, அண்ணன் கிடையாது, ஆயா கிடையாது, தாத்தா கிடையாது, ஒருத்தனும் கிடையாது, தம்பி கிடையாது, ஒன்றும் கிடையாது. தனியே ஆளு. அடிமையா வித்துட்டு போயிட்டானுங்க அவனை. விற்கப்பட்ட தேசம். ஆனா அங்க அவன் உண்மையா இருந்தான், அங்க பரிசுத்தமா இருந்தான். அவர் கொடுத்த உயர்வு மிகப்பெரிய உயர்வு. எவன் உன்னை கழட்டி விட்டாலும் கவலைப்படாது. என்ன நிறைய பேர் கழட்டி விட்டு போவாங்க, நானும் சில பேர் கழட்டி விட்டு போயிடுவேன்.
நான் கழட்டி விட்டேன்னா தொல்லை பண்ணிச்சுன்னா கழட்டிடுவேன். அல்லேலூயா. ரொம்ப கிச்சு 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 கிச்சுன்னா கழட்டி விட்டுருவேன். எனக்கு ரொம்ப அந்த நொச்சு நொச்சுன்னு பண்ணால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. லைக் பண்ணவே மாட்டேன். அது குடும்பமானாலும் சரி, உள்ளே ஆனாலும் சரி, வெளியானாலும் சரி, அழகாக கட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு அது ஸ்மூத்தாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? மனம் பொருந்தி இருக்கணும். அப்போ தான் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். இந்த கச்ச கச்சன்னா விடு ஆளை கட்டி விடு. நம்ம 1008 பிரச்சனையில் போயிட்டு இருக்கோம். இருக்கிற இன்னொரு தூக்கி உள்ள விட்டுக்கினேன், குத்துதே கொடையுதேன்ற மாதிரி. எதுக்கு நமக்கு இல்லை அதெல்லாம்? அல்லேலூயா. அதை கட்டி விட்டு போகிறது நல்லது அப்படின்னு கட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். அதான் சொல்ல, அவர்கிட்ட பரிதானம்லாம் ஆகாது. அதனால நீ உன் தேவனாகி கர்த்தரிடத்துல பயபக்தியா இருக்கும்படி எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. வாசிக்கலாம். மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நிறைய வசனம் இருக்கு. டைம் தான் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. மறுபடியும் அடுத்த வாரம் தான் போகணுமோ? விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்கிறவளுக்கு, உன் மடியிலே படுத்துக் கொள்கிறவளுக்கு முன்பாக வாயை திறவாமல் எச்சரிக்கையா, உன் வாயை திறக்காம எச்சரிக்கையாரு. என்னப்பா இது இப்படி சொல்லி இருக்குது? சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். விசுவாசம்னாவே கண்மூடித்தனமா நம்புறது. கண்மூடித்தனமா நம்பிக்கை. ரொம்ப எளிமையா சொல்றேன். கண்மூடித்தனமான நம்பிக்கைக்கு பேர் தான் விசுவாசம். புரியுதா? அன்னைக்கு காலங்களில் பண்ணையாரெலாம் இருப்பான். டேய் அவன் ரொம்ப பேசுறான், வெட்டுருவான் இறங்கி. ஏன் வெட்டணும், எதுக்கு வெட்டணும் தெரியாது. ஐயா சொல்லிட்டாரு வெட்டிட்டேன் அப்படின்னுவான். ஐயா உங்களுக்கு எனக்கு நீ போவியாடா? நான் போறையா. அவன் குடும்பம் பிள்ளைங்களெல்லாம் பார்க்க மாட்டான், போயிடுவான். அப்படிதான். அதை போல சிநேகிதன், நண்பர்கள்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்மூடித்தனமா நம்புவாங்க. அதான் சொல்றாரு, நீ எந்த சிநேகிதனையும் எந்த நண்பனையும் கண்மூடித்தனமா நம்பாத. இதை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. 2வது, வழிகாட்டிய நம்ப வேண்டாம். நமக்கு ஒருத்தர் வழிகாட்டியா இருக்கிறாரு. இப்போ சில ஃபேமிலியில் வந்து சில மூத்தவங்க இருப்பாங்க. தாத்தா, மாமா, சித்தப்பா. எங்கள் குடும்பத்தில் எது எடுத்தாலும் யாரை வயசா நாங்கள் என்ன பண்ணுவோம், முடிவு செய்வோன்னு சொல்லுவாங்க பாருங்க. அவங்கள நம்பாதீங்கன்றாரு. ஏன்னா சில நேரம் அவங்க ஃபேவருக்காக சில விஷயத்தை முடிச்சு விட்ருவாங்க. யார் ஃபேவருக்காக? சொல்லுங்க. அவங்க ஓன் ஃபேவர், அவங்க ஃபேமிலி ஃபேவருக்காக, அவங்கள சுற்றி இருக்க ஏதோ ஒரு ஃபேவருக்காக அவங்க என்ன பண்ணிடுவாங்க, முடிச்சு. அதனால வழிகாட்டியை நம்பாத. அடுத்து சொல்றாரு, உன் மடியில் படுக்கிறாளே யாரு? உன் மனைவி. எப்பா தம்பிங்களா, கல்யாணம் பண்ணாதவங்களுக்குலாம் இல்லைப்பா இது, கல்யாணம் பண்ணவங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி எதுவும் பிக்கப் பண்ணி வச்சுருக்க போகிறீங்க, தொலைச்சே விடுவேன். சரியா? உன் மடியில் படுத்துக்கொள்கிறவருக்கு உன் வாயை நீ திறக்காம இரு. ஏன்னா நீ எங்கே சொன்னாலும் போகுமோ போவாத தெரியும். உன் மனைவி கிட்ட வாயை விட்டின்னா அது ஊருக்குள்ளா போயிடும். அது சொல்ல மாட்டேன் சொல்லாதீங்கன்னா புஸ் 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 புஸ்ன்னு போயிடும் அது. அதனால எல்லாத்தையும் உங்க மனைவி கிட்ட சொல்லணுன்றது கட்டாயம். அதாவது அதுக்குன்னு மனைவி கிட்ட உண்மையே பேசாதீங்கன்னு சொல்ல வரல. சில வில்லங்கமான விஷயம் இருக்கும். அது வந்து நமக்கு தெரியும், இது வந்து ஆபத்தான விஷயம்லாம் இருக்கு. தப்பி தவறி நீ திறந்துட்ட, நீ பலிகடாயிடுவ. நீ தான் மாட்டிக்கணும். தெளிலால் கிட்ட வாயை திறந்தான் இல்லையா, சிம்சோன் வாயை திறந்தான். சாரி, அவன் மனைவி கிட்ட வாயை திறந்தான். அந்த அது விபச்சார ஸ்திரீ, அது வேண்டாம். சிம்சோன் அவன் மனைவி கிட்ட வாயை திறந்தனால பெரிய சண்டை, ஊர் சண்டை ஆகி போச்சு. பெரிய சண்டை ஆகி போச்சு. குடும்பம் பிரிஞ்சு 2 போயிடுச்சு. அதனால உங்க மனைவி கிட்ட நீங்க வாயை திறக்கிறீங்கன்னா நல்லதுக்கு மட்டும், நல்ல விஷயத்துக்கு மட்டும் திறங்க. சில வில்லங்கமான விஷயத்த உள்ளே முழுங்கி ஜீரணமாக்கி விடுங்கள். எல்லாத்தையும் சொன்னா பூமி தாங்காது. அல்லேலூயா. எல்லாத்தையும் நீங்க சொல்லாதீங்க. வாசிக்க மல்கியா 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கலாம். அவர் ஒருவனை அல்ல படைத்தார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். போதும். இங்க சொல்றாரு, தேவ பக்தியுள்ள சந்ததி பெரும்படிதானே, உன் இளம் வயது மனைவிக்கு துரோகம் பண்ணாத. அப்படின்னா வயசான மனைவிக்கு துரோகம் பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது. சொல்றதை கரெக்டாக பிடிச்சிக்கணும்.
உன் மனைவிக்கு துரோகம் பண்ணாத. சரியா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, தேவனை அறிந்தவர்கள், உங்க மனைவிக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? துரோகம் செய்யக்கூடாது. இன்னைக்கு நிறைய துரோகம், நிறைய கள்ள தொடர்புகள், நிறைய வரம்பு மீறிய உறவுகள் பெருகிடுச்சு. உன் மனைவிக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது, அதே போல் நீ உன் கணவனுக்கும் துரோகம் செய்யக்கூடாது. வேதம் அதை என்ன பண்ணல? அனுமதிக்கலை. ஆகாத கணவனையும் ஆகாத மனைவியும் இஷ்டப்படி சில பேர் பேசி போயிடு, அதுதான் டிவோர்ஸ், எப்படியாவது கழட்டி விடணுன்னே பார்ப்பான். அவன் எப்படியாவது கழட்டி விட்டுலாமான்னு பார்ப்பா. ஜாக்கிரதையாக இருன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஏன்னா உங்கள் ஆத்துமா எங்கே போயிடுமா? நரகத்துக்கு போயிடுமா? எங்கே போயிடுமா? இதுக்கெல்லாம் சத்தமே வராது பாரு. எங்கே போகுமா? ஆமாம், ஆவியை குறித்து. இந்த ஆவி, ஆத்துமா வேற, ஆவி, ஆவியே பிரச்சனைக்குரிதான் மாறிடும். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்குது. அவன் இறந்தவன் எங்க போயிடும்? இந்த ஆவி திரும்ப கர்த்தரிடத்துக்கு திரும்புமா. அப்போ இந்த ஆவி வேறு ஆவியோட இணைஞ்சிருச்சுன்னா இந்த ஆவி எங்க போகாது? கர்த்தரிடத்துல போகாது. அந்த ஸ்பிரிட் எங்க போயிடும்னா நரகத்திற்கு நேரான பாத்திரமா மாறிடும். பி கேர்ஃபுல். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. உங்க வாழ்க்கையில தடுமாற்றங்கள் சில வாழ்க்கையில வரலாம். அப்படி வரும்னா நீங்க கர்த்தருடைய சமூகத்துல அழுது புலம்பி மன்னிப்பு, கர்த்தருடைய சமூகத்துல அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. என்ன பெற்றுக்கொள்ளணும்? ஆமா, சில பேருக்கு மைண்ட்ல தோணும், இது எப்படியா கைட்டு விடலாமான்னு. அப்படிலாம் யோசிக்க இவனை எப்படியாவது கைட்டு விடலாமா, அப்படி தோணக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய சமூகத்தை பார்த்து நில்லு. கர்த்தர் உன் மனைவியை ஏற்ற மனைவியா மாத்திடுவார். அல்லேலூயா. உங்க கணவனை ஏற்ற கணவனா மாத்திடுவார். யாரும் எவனையும் எவளையும் மாற்ற முடியாது. தேவனுடைய வார்த்தை அது கிரியை செய்யும் போது திடீரென்று ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல் நடக்கும். அன்றைக்கு எல்லாம் சரியா மாறிடும். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டிடுங்களேன். திடீர் நடக்கும். உங்க வீட்டுக்காரன் சரியில்லையா, போடு ஒரு நாள் பாசிட்டிவ் போட்டு, ஆண்டவரே அவன் போக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ ஒன்று பண்ணுங்க ஆண்டவரன்னா பிடிச்சி எங்கே இழுடுமா அங்கே இழுத்துருவார். அதுக்கப்புறம் அவரை போக மாட்டார் அது பக்கமே. இல்லை உன் மனைவி ஒரு மாதிரி இதான், நீ போட்டு பாசிட்டிவ் போட்டு, ஆண்டவரே உபவாசம் போட்டு, நான் உனக்கு உண்மையாக இருக்கிறேன், என் மனைவி இப்படி இருக்கான்னு போட்டு ஜோமன் அடங்க மாட்டேன் ஆண்டவரே போட்டு 4 சாத்து. அது இல்லை, நல்ல ஜோமன் ஆண்டவரே, அடங்க மாட்டேன் ஆண்டவரே, வாய் ரொம்ப பேசுதேன்னா போட்டு ஜோமனுங்க. அவர் தச்சு விட்டுருவார். அவரு அல்லேலூயா. நீ அடிச்சு தையல் போறதை விட அவர் தச்சார்னு வச்சுக்க, வாயை திறக்காத அளவுக்கு பண்ணுவார். அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அதனால நீங்க தேவ சமூகத்துல வைங்க. அல்லேலூயா. அதனால நமக்கு வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், நிறைய உடன்படிக்கைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் நமக்கு தெரியுது. எங்க எப்படி இருக்கணும் மட்டும், எந்த இடத்துல நம்ம எஸ்கேப் ஆகணும், எங்க நம்ம மாட்டாம தப்பிச்சுக்கணும்ன்றது நமக்கு தெரியல. அது குறித்து நம்ம பேசிட்டு இருந்தோம் இவ்வளவு நேரம். ஆனால் நீங்கள் எச்சரிக்கை உள்ளவங்களா வாழுங்க. அல்லேலூயா. நம்மை சுற்றி நிறைய பிசாசின் கிரிகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். நம்முடைய வழிகளை அடைக்கும்படி முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும்படி முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். சத்ருவின் அதிகாரம், அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. யாருக்கு கொடுக்கப்பட்டது? பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. நம்ம நல்லா இருக்கக்கூடாது, நம்ம சண்டை போட்டுக்கணும், சமாதானம் நல்லா இருக்கணும், புலம்பணும், அழணும், கதறணும், கத்தணும், இதெல்லாம் யாருடைய முடிவு? உதவாங்கணும், எல்லாத்தையும் யார் முடிவு? பிசாசுக்கு அஜெண்டா. போய் 4 வை, அவன் ரொம்ப ஓவரா ஜோம் பண்ணுறான், வை எல்லாம் அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அப்புறம் அது ரொம்ப இந்த குடும்பம், இந்த ஆள் விசுவாசமாக இருக்கிறான், அங்கே போய் ஒரு பிரச்சனை உண்டாக்கு, விசுவாசமே கெட்டு போகிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். இங்கேருந்து அவனுக்கு பிசாசு கொடுக்குற அஜெண்டா கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். என்னன்னா இங்கே பார்ப்பார், என்ன பண்ணுற, அடி கொடுக்கும்போது என்ன பண்ணுற அப்படிங்கிற பார்ப்பார். அவன் கொடுக்கும்போது என்ன பண்ணப்பான், ஆண்டவரே தோத்துறேன்னா தப்பிச்ச டாய் என்னடா பண்ணுற அண்டு பக்கத்தில் முடிச்சோன்னே முடிஞ்சு வச்சுக்காத. அல்லேலூயா. அதிலே கர்த்தரை நோக்கி பாருங்கள். அல்ல ஜாக்கிரதையாய். நமக்கு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எதின் ஊடாய் வருகிறது, எந்த ரூபத்தில் வருதுன்னு கவனிங்க. அல்லேலூயா. பிசாசு நேராக வந்து கண்ணு முட்டை கண்ணை தள்ளிட்டு நாக்கு நீட்டிலாம் நிற்க மாட்டான். அல்லேலூயா. அவன் சைலண்டாக அவனுடைய வேலையை நடத்தி கொண்டே இருப்பான். நீங்கள் அதை கவனித்து அதிலே வெற்றி கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லேலூயா. நம்ம எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து வேதத்தை நல்லா தியானிக்க ஆரம்பிச்சிட்டாவே நிறைய விஷயத்தை நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். நம்ம தோக்கவே மாட்டோம் பாருங்க.
அல்லேலூயா. நம்ம தோக்கவே மாட்டோம். வெற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தோக்கக்கூடாதபடிக்கு எப்படி தப்பிச்சுக்கணும் தான் நமக்கு தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து ஸ்தோத்திரம் பண்ணல, வாயை திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். சத்ரு நமக்கு விரோதமாக நிறைய 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 மறைமுகமாக செஞ்சுக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. தினந்தோறும் நம்ம வெளியே போகிறோம் வரோம், எவ்வளோ அழுக்கு நம்ம மேலே படியுது. ஆனால் குளிச்சுட்டா ஃப்ரெஷ் ஆகிடும்ல. அதே போல் நம்ம கடந்து போகிற பகுதியில் நிறைய ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். நமக்கு நிறைய சோதனைகள் வருகிறது, நிறைய விஷயம் எதிரிட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே வாங்க, எனக்கு கழுவப்பான்னு சொல்லுங்கள். அவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை பூரணமாய் அவருக்கு பிரியமானவளாக மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.